சந்திரன் இருக்கிறானே, அவன் குலகுருவாகிய பிரகஸ்பதியிடம் படித்தான். 16 கலைகள் பொருந்தினவன், ரொம்ப அழகன், ஆண்களுக்குள்ளேயே பெரிய அழகன். 16 கலையோடு இருக்கிறது என்றால் அது அழகல்லவா? தேவகுருவாகிய பிரகஸ்பதியிடம் பாடம் படித்தான். வீட்டுக்கு போய் வேலை செய்து கொடுப்பான். அந்த காலத்து குருகுல கல்வி பற்றி நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். குருவோடு இருந்து படிக்கிற படிப்பு, அதுதான் படிப்பு. இப்ப பெல் அடிச்சோன்னு ஓடி வர்ற படிப்பெல்லாம் படிப்பு இல்லை. குருவோட இருந்து படிக்க வேண்டாம். அப்ப வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்து கொடுப்பான். குருவினுடைய மனைவி தாரை என்று இருந்தால் இந்த பையன்ல அவனுக்கு ஈடுபாடு. நான் இப்பவே ஒன்று சொல்லிடுறேன், இந்த பாரத கதை கேட்டுவிட்டு சந்தேகம் கேட்கிறேன் எனக்கு கிட்ட ஒரு பிள்ளை வரப்படாத. ஏன் சொல்லுகிறேன் என்றால், பல இடங்கள் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டே கிடக்கின்றன. அதை ஒத்துக்கொண்டே பேசுகிறேன். ராமாயணத்தில் எதுவும் கேளுங்க சொல்றேன், பாரதத்தில் அப்படி சொல்ல முடியல. இந்த சந்திரன் குருவிடம் போய் படித்தான். குரு வீட்டுக்கு போய் வந்தான். குருவினுடைய மனைவிக்கும் அவனுக்கும் தொடர்பு. ஏன் பின்னுக்கு இத்தனை அழிவுகள் வருகிறது என்பது வேறிலே தொடங்கிய வருத்தம். அந்த தொடர்பினாலே தாரை கர்ப்பமுற்றாள். பாவம் குலகுருவுக்கு அது கூட தெரியவில்லை. அந்த கர்ப்பம் தன்னுடைய கர்ப்பம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு புதல்வனாக புதன் பிறந்தான். இந்த நாங்க சொல்லுகிற கிரகம் தான் ஐயா, புதன் கிரகம் பிறக்கிறது. பிரகஸ்பதி நினைக்கிறார் அவன் தன் பிள்ளை என்று. தாரை சொன்னால் இல்லை, அது சந்திரனுடைய பிள்ளை. ஆரம்பத்திலேயே தப்பு நிகழ்ந்தது. இப்ப சந்திரன் இந்த தப்ப சந்திரனை பற்றி சொல்றதா இருந்தா நிறைய சொல்லலாம், அதுவே ஒரு தொடர் கதை. இந்த புதன் பிறந்தானே, அவன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. பூமியிலே மனு என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு இளன் என்று ஒரு மகன். மனு என்ற ஒரு அரசனுக்கு இளன் என்று ஒரு மகன். பெரிய போர் விருப்பம் உள்ளவன், வேட்டை விருப்பம் உள்ளவன். ஒரு நாள் அவன் குதிரையிலே ஏறி வேட்டைக்கு போனான். கானகத்துக்குள்ளே வேட்டைக்கு போனான். அந்த கானகம் உமாதேவியாருக்கு உரிய கானகம். நம்முடைய உமாதேவியார் தோழிகளோடு விளையாடுகிற கானகம். அதனாலே உமாதேவியார் தங்களுடைய காவலுக்காக அந்த இடத்துக்கு ஒரு சாபம் கொடுத்திருந்தார். குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ளே ஆண்கள் வரக்கூடாது. அப்படி யாராவது மீறி ஆண்கள் அந்த கானகத்துக்குள்ளே வந்துவிட்டால் அவர்கள் பெண்களாக மாறி போவார்கள் என்று சாபம் கொடுத்திருந்தார் உமாதேவியார். வேட்டைக்கு புறப்பட்ட இந்த இளன் இதையெல்லாம் ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு வேட்டை ருசியிலே அந்த எல்லைக்குள்ளே போய்விட்டான். உடனே பெண்ணாக மாறினான். இளனுக்கு பெயர் இளை என்று ஆயிற்று. ஆண் பெண்ணாக மாறினான். இவன் பெண்ணாக மாறி தன்னை பற்றியே தெரியாமல் திகைத்து நிற்கிறான். அந்த நேரம் புதன் வந்தான். இந்த பக்கமாக எல்லா இடத்திலும் எங்கெங்கேயோ ஒரு ஓட்டை. புதன் வந்தான். புதன் வந்த உடனே பார்த்தான், இது ஆண் பெண்ணாக மாறிய கதையெல்லாம் இவனுக்கு தெரியவில்லை. அழகான பெண்ணாக இருக்கிறாள். மயங்கி போனான். அப்படி மயங்கி போன உடனே இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று புதன் நினைத்தான். அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான். அவள் முழுமையாக பெண்ணாக மாறி நிற்கிறாள். அவளுக்கும் தான் ஆண் என்ற நினைப்பே இல்லை. 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, சந்திரனுக்கு பிள்ளை புதன். அங்கேயும் கல்யாணத்தில் குழப்பம். இந்த புதனுக்கும் இழைக்கும் புரூரவா என்று ஒரு பிள்ளை பிறந்தான். எல்லாம் பெரிய வீரர்கள் தான், பெரிய வீரர்கள் தான். அங்கங்க ஒரு குறைபாடு. இந்த புரூரவாட வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்றால், ஊர்வசி ஒரு நாள் அரசவையிலே இருந்து வானம்பலியாக போகிற பொழுது அசுரர்கள் சில பேர் ஊர்வசியை பிடித்து கொண்டு போனார்கள். இந்த ஊர்வசியை காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் தேவர்கள் நினைக்கவில்லை. அவள் கதறினாள். அப்ப இந்த புரூரவா போய் ஊர்வசியை காப்பாற்றினாள். தேவேந்திரனும் அசுரர்களுக்கு பயந்து போகவில்லை. புரூரவா காப்பாற்றின உடனே ஊர்வசியிலே விருப்பம் வந்தது. அவள் தேவ கணிகை. அவளை விரும்பி அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்திரனிடம் கேட்டான். அவளை காப்பாற்றியபடியால் உனக்கு அந்த உரிமை உண்டு, நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த புரூரவா திருமணம் செய்தான். அந்த ஊர்வசியை புரூரவா திருமணம் செய்தான். அவனுக்கு ஆயு என்று ஒரு பிள்ளை பிறந்தான். உண்மையிலே இது குருகுல சருக்கம் என்பார்கள். அதாவது குருகுலம் எப்படி வளர்ந்தது என்று நான் ஒன்று இட்டுக்கட்டி புராணங்களில் தேடி நேரம் எடுக்கிறதுக்காக கதை சொல்றதா நினைக்க வேண்டாம். இந்த கதை முழுவதும் பாரதத்திலே வியாசரும் பதிவு செய்கிறார், வில்லிபுத்தூராரும் பதிவு செய்கிறார். அப்போ இந்த புரூரவாவுக்கு ஆயு என்று ஒரு பிள்ளை பிறந்தான். ஆயுவுக்கு நான் சொன்னா நீண்டு கொண்டே போகும் என்றபடியா கொஞ்சம் அங்கங்க முக்கியமான கதை சொல்லுகிறேன். ஆயுவுக்கு ஒரு பிள்ளை நகுஷன் என்று ஒருத்தன் பிறந்தான். அவனும் பெரிய வீரன்.
நகுஷன், சந்திர வம்சத்திலே வந்தவன் நகுஷன். அவன் என்ன செய்தான்? 1000 அசுவமேத யாகம் செய்தான். அதெல்லாம் சாத்தியமா? நினைக்கக்கூடிய காரியமா? 1000 அசுவமேதம் யாகம் செய்ய வேண்டும் என்பதையே ஒரு பிடிவாதமாக பிடித்து 1000 அசுவமேத யாகம் செய்தான். 1000 அசுவமேத யாகம் செய்தால் ஒருவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற உண்மை. 1000 அசுவமேத யாகம் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும். இவன் 1000 அசுவமேத யாகத்தையும் இந்த நகுஷன் படி அழகாக செய்து முடித்தான். இந்திர பதவி கிடைத்தது. இந்திரனுக்கு போஸ்ட் போயிட்டது. இவன் அங்க போயிட்டான். பாருங்க, அதுதான் ரொம்ப நான் சொல்லுறது. எந்த உயர்வும் நம் தகுதியோடு வர வேண்டும். தகுதிக்கு மிஞ்சி உயர்வு வந்து விட்டால் தளர்ந்து போய்விடுவோம். இவன் என்ன பண்ணினான்? 1000 யாகம் பண்ணினான். சரி, இந்திர பதவிக்கு போனான். சரி, இந்திர பதவி கிடைத்து விட்டது. ரொம்ப மகிழ்ச்சி. இவனுக்கு நோக்கமே அதுதான், இந்திர பதவி அடைய வேண்டும். இந்திர பதவிக்கு போனான். இந்திரலோகத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். இந்திரனுடைய சீட் இருந்தது, அதுல உட்கார வைத்தார்கள். இவனுடைய சின்னத்தனம் பாருங்க. அதான் நான் சொல்றது, எங்க போனாலும் அவனவனா தான் இருக்கிறான். இந்திர சபையிலே இவனை கொண்டு போய் இந்திரனுக்குரிய சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டார்கள். இவன் என்ன பண்ணி இருக்க வேண்டும்? ரொம்ப மகிழ்ந்து, ஆகா நான் இந்திரனாகி விட்டேனே என்று மகிழ்ந்திருக்கலாம். அதுல தப்பில்லை. இவனுக்கு ஆசை முடியலை. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, ஆசை முடியாவிட்டால் துன்பம் நிச்சயம். நான் எங்க ஊர் இளைஞர்களுக்கு சொல்றது, இப்ப எல்லாரும் வெளிநாடு போய்கொண்டே இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்வது, போ, ஏன் போகிறாய்? பணம் சம்பாதிக்கத்தானே போகிறாய், சம்பாதி. ஆனா அவனுக்கு நான் சொல்லுவேன், எவ்வளவு சம்பாதிக்க போகிறேன் என்பதை தீர்மானித்து விட்டு உன் பயணத்தை தொடங்கு. அது 1000 கோடியாகவாவது இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் தப்பில்லை. அல்லது 50,000 கோடியா தீர்மானம் பண்ணு. அந்த 50,000 கோடி கிடைச்ச உடனே நீ நிறுத்த வேணும், நிம்மதி வந்துவிடும். எப்பவும் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையிலே நமக்கு ஒரு கோடு கீறிக்கொண்டுதான் அந்த வாழ்க்கையிலே நகர வேணும். இல்லாவிட்டால் ஆயுள் முழுவதும் நீ உழைத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து நீ செத்து போவே, உனக்கு ஒரு அனுபவமும் கிடைக்காது. வாழ்க்கையிலே முடிவு பண்ணி இதுதான் சம்பாதிக்க போறேனா, அந்த எல்லை வந்த உடனே போதும் என்று நிறுத்துகிற மனநிலை எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு இன்பம் இருக்கும். இல்லாதவனுக்கு ஓடுகிற குதிரை தான். பல பேரை பார்க்கிறேன், ஓடுறான். இந்த எல்லைக்கு 1000 ரூபா உழைக்கொண்டு நினைப்பான். அதுக்கு போனோன்னு 10,000, அதுக்கு போனோன்னு 1,00,000. பெரிய பெரிய ஆட்களே அப்படித்தானே இப்ப அகப்பட்டு போய் நிற்கிறார்கள். போதும் என்ற எல்லை வர வேண்டாமா? அதுக்காக அப்படியே போய்கொண்டே இருக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அதை சொன்னார். அற்புதமா சொன்னார் ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் பல இடத்துல சொல்லி இருப்பேன். ஒருவன் தவறுதலாக ஒரு பாலைவனத்துக்குள்ளே போய் அகப்பட்டு போனான். அந்த பாலைவனத்துக்குள்ளே போய் அகப்பட்டால் இவனுக்கு ஒரு பெரிய சங்கடம். தண்ணி தாகம், வெயில், நடக்க முடியல, துடிக்கிறான் கிடந்து. ரொம்ப பக்தன். அப்ப ஐயோ நான் செத்து போய் விடுவேனோன்னு பயம் கூட வந்து விட்டது. அப்ப அவன் என்ன நினைச்சான்? கடவுளை நினைத்து, கடவுளே எனக்கு ஒரு நிழலையாவது இப்ப காட்ட மாட்டாயா? ஒரு கொஞ்ச நேரம் இதுல உட்கார்ந்துருக்கு, ஒரு நிழல், பாலைவனத்துல நிழல் கிடைக்குமா? இவனுடைய பிரார்த்தனையினுடைய வலிமை, இவன் சொல்லி வேண்டி கண்ணை மூடி திறக்கிறான். ஒரு பச்சை பசேலன்னு ஒரு மரம் தெரிந்தது, பாலைவனத்துக்குள்ளே தெரிந்தது. இவனுக்கு ஆச்சரியம் தாளவில்லை. அடலாம், நான் ஆண்டவனை கேட்டேனே, ஒரு பச்சை மரம் நிற்கிறதே என்று ஓடி போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டான். இங்க பாருங்க, இவன் கேட்டது என்ன? ஒரு நெல் கேட்டான், கிடைச்சிட்டு அல்லவா, இப்போ ஓய வேண்டும். இவன் அதுல போய் உட்கார்ந்தோன்னு நினைச்சான், நடந்து வந்தது கலப்பா இருக்கிறதே, கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சா இப்ப நல்லா இருக்குமே என்று நினைச்சான். நினைச்ச உடனே தங்க செம்பிலே இவனுக்கு முன்னால தண்ணீர் வந்து விட்டது. அது கற்பக தெரு, அதுக்கு கீழே இருந்து என்ன நினைச்சாலும் நடக்காது, இவனுக்கு தெரியாது. கொஞ்சம் தண்ணீர் வேணுமே என்று நினைச்சான், தங்க செம்பில தண்ணீர் வந்து விட்டது. ஆனந்தம் தாளை இல்லை, தண்ணீர் அப்படி மடமடண்டு குடிச்சான், ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு செம்பையும் பேக்ல வச்சு கொண்டான். தங்க செம்பல்லவா, அதையும் பேக்ல வச்சுட்டான். என்ன நடந்த கலை என்றாலும் இதுல பற்று போகல. இப்ப தாகம் நீங்கி போச்சு. இப்பவாவது இவர் என்ன பண்ணி இருக்க வேணும், இறைவா நன்றி என்று இருந்திருக்கணும். இப்ப நினைச்சான், தாகம் போச்சே, நடந்து வந்த கலையா இருக்குதே, நல்ல சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று நினைச்சான். இவன் நினைச்ச உடனே அறுசுவை உண்டியும் இவனுக்கு முன்னாலே வந்தது. அறுசுவை உண்டியும் இவனுக்கு முன்னாலே தங்க தட்டிலே வந்தது. ஆனந்தமா சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே நினைச்சான், கொஞ்சம் தூங்குவோமே என்று நினைச்சு படுத்தான். இந்த வேர்வையில மண் முதுகுல ஒட்டிச்சு. ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைச்சான். கட்டில் வந்துட்டுது, ஏறி படுத்தான். முதுகு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு மெத்தை இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைச்சான். அம்சதூளிகா மஞ்சம் வந்துருச்சு.
ஏறி படுத்தான். வேர்க்குதே, கொஞ்சம் ஃபேன் போட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சான். ஃபேன் வந்துட்டுது. இப்ப நல்லா நீட்டி படுத்தான். நடந்து வந்தது கால் வலிக்குதே, யாராவது 2 பேர் இந்த காலை பிடிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சான். 2 தேவகன்னியர்கள் வந்து காலை பிடிச்சார்கள். இது பிடிச்சோன்னு நினைச்சான், இங்க பாருங்க, நினைச்சதெல்லாம் நடந்ததா நினைச்சான். இப்ப நினைச்சான், நினைச்சதெல்லாம் நடக்குதே, ஒருவேளை இந்த மரத்துல பேய் இருக்குதோ, இந்த பேயோ பிசாசோ வந்து என்ன பிடிச்சு தின்றுமோன்னு நினைச்சான். இந்த மரத்துக்கு கீழே என்ன நினைச்சாலும் நடக்கும். ஒரு பொம்பளை பேயா மாறினால் அடுத்தவள் பிசாசா மாதிரி 2ஆ கழிச்சு தின்றுட்டு போயிட்டான். இங்க பாருங்க, வாழ்க்கையில முடிவு பண்ணாம ஆசைக்கு எல்லை வகுக்காமல் நடந்தோமானால் இதுதான் கதி. இதை படித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பாரதமா என்று கேட்டா இதெல்லாம் சொல்றதுக்கு தான் பாரதம். இந்த ஆசைக்கு ஒரு எல்லை வேண்டும் அல்லவா? நௌஷன் வந்து சிம்மாசனத்திலே, இதுதான் உனக்குரிய சிம்மாசனம், நீ தான் இனிமேல் இந்த இந்திரலோகத்துக்கு ராசா உட்கார் என்று விட்டார்கள். உட்கார்ந்த உடனே இப்படி பக்கத்துல திரும்பி பார்த்தான். எனக்கு இந்த கதையை நான் ரொம்ப ரசிப்பேன். பக்கத்துல திரும்பி பார்த்தா இன்னொரு சீட் போட்டிருந்தார்கள். இதெல்லாம் புராணத்தில் இல்லை, நான் பொருட்க டூப்பு. எல்லாமா சொல்ல முடியும் புலவர்கள், நாங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? பக்கத்துல பார்த்தா இன்னொரு சீட் போட்டிருந்தார்கள். தேவர்களில் இருந்த மற்றவரை கூப்பிட்டு கேட்டான், இது யாருக்கு இந்த சீட்டுன்னு கேட்டான். இது வழக்கமா இந்திராணி வந்து உட்காருவார்கள் என்றான். யாரது? இந்திராணி. இந்திராணி என்றா யார்? இந்திரனுடைய மனைவி, அவங்க அம்மா, அந்த அம்மா வந்து உட்கார்ற சீட் என்றான். ஓஹோ அப்படியா, அவங்க எங்க இருக்கிறார்கள்? அந்த புறத்தில் இருக்கிறார்கள். இப்ப இவன் கேட்டான், இப்ப நான் தானே இந்திரன்? ஆமா நீங்க தான் இந்திரன். அப்ப இந்திராணி இப்ப எனக்கு தானே சொன்னா அந்த அம்மா வர சொல்லுண்டான். பாருங்க, 1000 யாகம் பண்ணின பயல் இந்திராணியை கூப்பிடுறான். ஐயா, ஒரு ஆபீஸ்ல கலெக்டர் டிரான்ஸ்பர் ஆகி போய் புது கலெக்டர் வந்துட்டார். இந்த மேசை எனக்கு, இந்த கதிரை எனக்குன்னு சொல்லலாம். பழைய கலெக்டர் மனைவி எங்கன்னு கேட்கலாமா? ஒரு முட்டாள் பயல் தானே அதை கேட்பான். அவர் மனைவி எங்க, அவளையும் கூப்பிடுறா. இது இந்த சீட், நான் தானே இந்திரன், அவ தானே இந்திராணி, இங்க வந்து உட்கார சொல்லுன்றான். தேவர்கள் நடுங்கினார்கள். இது எப்படி இவனுக்கு விளங்கப்படுத்துறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே என்ன பண்ணினார்கள்? எல்லாருமாக யோசித்து ஒரு தூதனை அனுப்பினார்கள். எப்பவும் நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஆண்கள் பலசாலிகள், புத்திசாலிகள். ஆனா ஆபத்தான நேரத்தில் பெண்களுக்கு சில நேரத்தில் புத்தி வேலை செய்யும் பாருங்க. அந்த மாதிரி ஆம்பளை நினைச்சாலும் பண்ண முடியாது. இந்த பெண்கள் கொஞ்சமாவது கைதட்டுவார்கள் நினைச்சு சொன்னேன், அது ஒன்றும் பிரயோசனம் இல்லை. இந்த இந்திராணி பார்த்தாள், இந்த மூடனோட நான் பேசி பிரயோசனம் இல்லை, இல்லாட்டி இவன் என்ன கூப்பிடுவானா? என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய பயல் அல்லவா? என்ன பண்ணினாள்? இந்த அவள் ஒரு வழி சொன்னாள். நௌசனிடம் போய் சொல்லுங்கள், நான் வருவதிலே ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அரண்மனைக்கு வருவேன், ஆனால் நான் வழக்கமாக வருவது போல வந்தால்தான் வருவேன் என்று சொல். இவன் வேலைக்காரன் தானே, ஒன்றும் கேட்கல. போய் சொன்னான், வழக்கமாக கூப்பிடுவது போல கூப்பிட்டால் வருகிறேன். எப்படி வழக்கமாக கூப்பிடுறதுன்னு தெரியல இவனுக்கு. போய் திருப்பி கேட்டுட்டு வாடா என்றான். அந்த அம்மா சொல்லிச்சு, சப்த ரிஷிகளும் என்னை பல்லக்கிலே தூக்கி கொண்டு வந்தால் நான் வருவேன். இப்ப இவர் இந்திரனா இருக்கிறவர், இவர் சொன்னா எல்லாரும் கேட்க வேண்டியதுதான். இவருக்கு இப்ப அந்த பெண்ணாசை விட இல்லை. பெரிய பெரிய ஆளெல்லாம் இதுல போயிட்டான். ஐயா, உலகத்தையே வென்ற இந்திரன் பூனையா ஓடினான் என்று ராமாயணத்துல கதை. 1000 யாகம் செய்தவன் என்ன சொன்னான்? இந்திராணியை வர சொல்லு, சப்த ரிஷிகள் அழைச்சு வந்தால், தூக்கி பல்லக்கில் தூக்கி வந்தால் வருகிறேன். அது நான் வர்ற இல்ல, அதை மாறி சொல்லிட்டேன். சப்த ரிஷிகள் பல்லக்கிலே அந்த இந்திரனை தூக்கி, அவனை தூக்கி கொண்டு வந்தால் நான் அவனை சேர்வேன் என்றால் இந்த இந்திராணி. இந்த செய்தி கேட்டோடனே இந்த நகுஷனுக்கு பெரிய சந்தோஷம். உடனே அதை தயார் பண்ணலாம், வர சொல்லு சப்த ரிஷிகளையும் என்றான். சப்த ரிஷிகளும் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு விதி பிழைச்ச நேரம். சப்த ரிஷிகளும் வந்து நிற்கிறார்கள். அகத்தியர் தான் அதுல தலைவர் வந்து இருக்கிறார். எல்லாரும் வரிசையா வந்தாச்சு. பல்லக்கு கொண்டு வாங்கோன்றான். பல்லக்கு வந்துருச்சு. என்னை தூக்கி கொண்டு இந்திராணி அரண்மனைக்கு நீங்க எல்லாரும் போக வேணும், விதியே என்று அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். இவன் ஏறி உட்கார்ந்துட்டான். சப்த ரிஷிகள் தூக்குகிறார்கள். அகத்தியர் கொஞ்சம் கட்டையான ஆள், அவர் தோல்ல தான் பாரமெல்லாம் பொறுத்துது. இப்ப அவர்கள் போகிறார்கள். இவனுக்கு காமத்திலே இந்த போற வேகம் போதாது போல இவருக்குள்ள ஒரு உணர்ச்சி. இவர்கள் போற வேகம் போதாது போல இருக்குன்னு நினைச்சு, அது காமம் உள்ளவன் எல்லாருக்கும் இருக்கும், அது ஒன்றும் தெரியாது. ஒரு ராசா சங்க இலக்கியத்திலேயோ எங்கேயோ ஒரு பாட்டு, போர் முறிஞ்சு வர்றான், தன்னுடைய அரசியை சந்திக்க வேணும் என்று வருகிறான். எப்படி வந்தானாம்? காத்தடிச்சாலே காத தூரம் ஓடுகிற தேராம் அந்த தேர்.
சும்மா காத்தடிச்சாலே அந்த தேர் ஓட ஆரம்பிச்சிருமா. அதிலே வேகம் பொருந்திய 1000 குதிரைகளை பூட்டி கொண்டு அந்த தேர்ல வர்றானாம். ஏன்னா அவனுடைய தலைவியை சந்திக்கிற வேகம், ஆசை அவனுக்கு. பறக்குது தேர், இதுல இவன் ஓடி வர்றான். இப்படி நிமிந்து பார்த்தான், ஆகாயத்திலே அப்படி மேகங்கள் போச்சு, இவனை தாண்டி போச்சு. இவனுக்கு தாங்கலை. இது நம்ம இலக்கியங்கள் இருக்கிற பாட்டு. அவன் சொன்னான் மேகத்தை பார்த்து, ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத தேரில் வரும் கூடு வருதென்று கூர்மீன்கள் என்றான். என்ன சொல்றான் தெரியுமோ? மேகம் ஓடுது, இவனை கடந்து போகுது. அப்ப இவன் நினைக்கிறான் இந்த தேர் ரொம்ப ஸ்லோவா போகுது போல இருக்குன்னு நினைச்சான். அவன் மனதில் ஆசை அவ்வளவு வேகம். அவன் ஓடுகின்ற மேகங்கால் இந்த தேரை என்ன சொன்னான் தெரியுமோ? ஓடாத தேரில் என்றான். 100 குதிரை ஓடின தேர் பறக்குது, இது ஓடாத தேரான். சொல்லிட்டு சொன்னான், வெறும் கூடு வருகுது என்று கூர்மை. உயிர் ஏற்கனவே அவள்கிட்ட வந்துட்டுது, இப்ப கூடு பின்னால வந்து கொண்டிருக்கின்றத போய் சொல்லுங்கடா என்று மேகத்துக்கு சொன்னதா ஒரு பாட்டு. அதே போல நகுஷனுக்கும் காம விருப்பத்தினாலே இந்த பல்லக்கு போகிற வேகம் போதவில்லை. என்ன செய்தான்? இந்த காலாலே பல்லக்கை இப்படி அமர்த்தி வடமொழியிலே வேகமா போங்கோ வேகமா போங்கோ என்று சொல்வதற்கு பதிலாக அந்த வடமொழி சொல் சர்ப்ப சர்ப்ப என்று இப்படி அமர்த்தினான். சர்ப்ப என்றால் வேகமா போய் என்று அதற்கு அர்த்தமா. எனக்கு வடமொழி தெரியாது, நூல்களில் படிச்சதை சொல்றேன். சர்ப்ப சர்ப்ப என்று இந்த பல்லக்கை இப்படி அழுத்தினான். இவன் ஒவ்வொரு தரம் அழுத்துகிற பொழுது அகத்திய தோல்ல அது வலிச்சுது. சகிச்சு பார்த்தார், இவனோ விடுறதா இல்ல, சர்ப்ப 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 என்கிறான். கோபம் வந்து அகத்திய திரும்பி பார்த்தார். என்னடா சொல்றே, சர்ப்ப சர்ப்ப என்றா சொல்லுகிற, சர்ப்பமா போய் பூமியில விழுடான். சர்ப்பமா போய் பூமியில விழுடான்னு சொன்ன உடனே 1000 யாகம் செய்து மேல போனவன் ஒரு பாவம் செய்து பாம்பா வந்து கீழே விழுந்தான். இவன் பாரதத்தில் பின்னால வருவான். பீமன் தான் அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறான். அந்த கதைக்கு வருகிற பொழுது சொல்லுகிறேன்.